கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தனை செய்து கொண்டு, புனிதமான அல்லாஹ்வுடைய மாளிகையில் நல்லதொரு அம்சத்தை படித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடும் ஆசையோடும் வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக எல்லா இடங்கள்லையும் பயான் நடக்கிறது வளம். ஜும்மாக்கள்லையும் நாங்கள் உரைகளை கேட்குறோம். வாழ்க்கையில் நான் 20 வயசு இருந்தால், 30 வயசு, 50 வயசு இருந்தால் நிறைய உரைகளை, அட்வைஸுகளை நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறோம். பாடசாலை காலங்களில் இருந்தே நமக்கு அட்வைஸுகளை, இப்படியான விஷயங்களை கேட்டு கேட்டு நாங்கள் நிறைய பழகியிருப்போம். எனவே அந்த கோணத்தில் இல்லாமல் சும்மா உங்களோட மனசோட கொஞ்சம் பேசினா என்ன என்று நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் பேசுவோமா என்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிற தலைப்பு. இதுக்குள்ள பேரண்ட்ஸ் இருக்கிறோம், பெற்றோர் இருக்கிறோம், தாய்மார் இருக்கிறோம், தந்தைமார் இருக்கிறோம், மகன்கள் இருக்கிறோம், மகள்கள் இருக்கிறோம், சகோதரிகள் இருக்கிறோம், சகோதரர்கள் இருக்கிறோம், அண்டை வீட்டார்கள் இருக்கிறோம், நண்பர்கள் இருக்கிறோம், ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறாக்கள் இருக்கிறோம், முதலாளிமார் இருக்கிறோம், தொழிலாளிகள் இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கொஞ்சம் பேசிக்கொண்டா என்ன என்கிற ஒரு கேள்வி தான் இன்னைய இந்த நிகழ்வுனுடைய நோக்கம். பேசுகிற நேரம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கட்டாயம் நான் பேசுகிறத செவிமடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட இருக்கணும் என்கிறதான் இந்த முதலாவது வேண்டுகோள். நம்ம குடும்பத்தில் பேசிக்கொள்கிறோம். ஒரு கல்யாணம் நடக்க போதண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூடி, குடும்பமாக கூடி எப்படி அந்த கல்யாணத்தை செஞ்சு கொள்கிற அப்படி பேசிக்கொள்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன உடுப்பெடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்கணும் எல்லாம் பேசுகிறோம். நாம் ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம்டா, ட்ரிப்புக்கு எப்படி போகிற, என்ன மாதிரி தயார்படுத்துகிற, யாரையெல்லாம் கூப்பிடுற, எந்த வெஹிக்கிள் எடுக்கிற, இப்படியெல்லாம் பேசுகிறோம். இப்போ எங்கட இலக்கு ஒன்று இருக்கு. சுவனத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு இலக்கு. அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், இல்லாட்டி வீட்டோடு இருந்திருப்போம். சுவனத்தை நோக்கி பயணிக்கிறது தொடர்பாக நம்மட பிள்ளைகளோட பேசுகிறோமா? நமக்குள்ள பேசிக்கொள்கிறோமா? நம்ம உம்மாவோட பேசுகிறோமா? ஹஸ்பண்டோட பேசுகிறோமா? வைஃபோட பேசுகிறோமா? இதை கொஞ்சம் பேசுவோமே என்று தான் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். எங்கிருந்து தொடங்குற என்று கேட்டா, இங்கிலீஷ்ல டோன்ட் நாக் த டோர் பை தி எம்ப்டி ஹேண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு கதவை வெறும் கையால தட்டாதங்க என்று சொல்லுவாங்க. ஒரு கதவை வெறும் கையால தட்டாதங்க அப்படின்னா என்ன? உதாரணமா எங்கட ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, உங்களோட ஊர்ல எல்லார ஊர்லயும் அதே பழக்கம் தான். எல்லார ஊர்லயும் நாங்கள் யாராவது ஒரு ரிலேட்டிவரை வீட்டை போகிறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு பழங்கள் அது இது எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? அவங்களோட வீட்டை போவோம். ஏனென்றா அது ஒரு சமூக வழக்காறு. அது எங்களுக்கு பழகிட்டு அப்படி ஒரு கிஃப்டை கொண்டு விட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி போகிறோம். இப்போ நம்மட பிள்ளையுடைய மனசை தட்ட போகிறோம், நம்மட பிள்ளையினுடைய மனதை தட்ட போகிறோம், நம்மட வைஃப்ர மனசை தட்ட போறோம், நம்மட ஹஸ்பண்ட்ற மனசை தட்ட போறோம், பக்கத்து வீட்டுக்காரர் மனசை தட்ட போறோம், கூட வேலை செய்யற ஒரு ஆள்ற மனசை தட்ட போறோம், ஒரு ஏழையிட பணக்காரண்ட பக்கத்து வீட்டாக்கள் இப்படி இருக்கிற ஆக்கள்ற மனசை தட்ட போறோம். வெறுங்கையால தட்ட இயலுமா? ஏதாவது ஒன்று தேவைதானே? அதை பேசுறதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு விளையிறோம். இதுல முதலாவது பிள்ளைகளின் மனசை தட்டுறது. பிள்ளைகள் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அருள்.
அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். எங்களுக்கு தெரியும் அது. பிள்ளைகளுடைய மனசு அவ்வளவு பவர்ஃபுல். உம்மா வாப்பாவண்டா பிள்ளைகளுக்கு அவ்வளவு விருப்பம். இன்னைக்கு நாங்கள் இங்கே பேசுகிற நேரம் நிறைய பிள்ளைகள் அதை சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. புள்ள நம்மளை நேசிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? கொஞ்சம் பேசுவோமே. பிள்ளையோட எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சின்ன வயசில் ஒரு 2 வயசு 3 வயசில் ஓடி போய்த்து விழுந்து கால் கையில் அடிபட்டுட்டு வந்தா அந்த புள்ளைய அணைச்சி எங்கடா புள்ள போனாவுண்டு காலுக்கு மருந்து வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் நடக்குது. அதே பிள்ளை ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9 10 11 20 வயசு 30 வயசு கல்யாணம் முடிச்சிட்டா அந்த பிள்ளைக்கு நமக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கு? அந்த 2 வயசு பிள்ளைய பார்த்த மாதிரி பார்க்கிறோமா அல்லது ஒரு கெப்போட பார்க்கிறோமா? சும்மா யோசிங்களேன், கொஞ்சம் பேசுறே தானே. எங்களுக்கு அந்த பிள்ளையோட நான் சொல்றது, நீங்க 60 வயசா இருக்கலாம், உங்களோட பிள்ளைக்கு 40 வயசா இருக்கும், அது உங்களோட பிள்ளையா இல்லையா? அவருக்கு ஒரு 5 பிள்ளை இருக்கும், அது அவரோட போகட்டும். ஆனா அந்த 40 வயசுல இருக்கிறது உங்களோட பிள்ளை தானே. அந்த பிள்ளையோட எந்த உறவு இருக்கு? ஒரு கெப் ஒன்று இருக்குதானே. அவரை வந்து மதிக்கிறது, அவரை வேறையா பார்க்கிறது, இப்படியெல்லாம் சில இடங்களில் கெப் இருக்கும். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் பேசணும். பிள்ளை எந்த லெவலுக்கு வளர்ந்தாலும் சரிதான், என்ன நிலைக்கு போனாலும் சரிதான், பிள்ளை பிள்ளை தான். பிள்ளை பிள்ளை தான். அல் குர்ஆன்ல ஒரு 3 இடத்தை 3 பேர் யா புனைய என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய இடத்தை பயன்படுத்தப்படுது, 3 இடத்த வாரத்தை பேசுகிறேன். சூரத்துல் லுக்மான்ல 13வது வசனம், அதே சூரத்துல் லுக்மான்ல 16வது வசனம், அதே சூரத்துல் லுக்மான்ல 17வது வசனம். 3 இடத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 13வது வசனத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. வைஸ் கால லுக்மானு லிஇப்னி வஹுவ யஇலு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதங்க, இணை வைக்கிறது பெரிய பாவம் என்று சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, யா புனைய இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். ரெண்டாவது விஷயம், ஒன்று சிறுக்க பற்றி பேசுகிறாங்க, ரெண்டாவது பேசுகிறாங்க ஒரு சின்ன ஒரு கடுகளவு இருக்கிற ஒரு விதை, அது ஒரு பெரும் பாறைக்குள்ள இருந்தாலும் சரிதான், வானத்தில் இருந்தாலும் சரிதான், பூமியில் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து வாரத்துக்கு சக்தி வாய்ந்தவன், அல்லாஹ் மிகவும் நுட்பமானவன், நன்கறிந்தவன் என்று பேசுகிறான். நான் பேசுகிற மொழி உங்களுக்கு விளங்குதா? சில நேரம் அந்த மொழி வழக்கு நான் கேட்டுக்கிறேன். 3வது இடத்துல யா புனைய மகனே அகிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அடுத்த அட்வைஸ் என்னன்னா, மகன் தொழுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை ஏவுங்க, கெட்டதை தடுங்க, பொறுமையோடு இருங்க, அதுதான் நல்ல விஷயம் என்று பேசுகிறான். இந்த வசனத்தில் எல்லாம் பாருங்க, யா புனைய யா புனைய யா புனைய. டே புதாதடுத்து படி, டே அங்க போவாத, டே இங்க போவாத, ஏன் அதை செய்யறா நீ, ஏன் அதை எடுக்கிறா, சொன்ன கேட்கிற இல்லையா நீ, எத்தனை இறக்க உனக்கு சொல்லிக்க, என்னடா உனக்கு புத்தி இல்லையா, நாங்கள் கேட்கிறோம் பேசுறோம், நீங்க பேச மாட்டீங்க. பேசுறாங்களா இல்லையா, சொல்றாங்களா இல்லையா? என்னத்தை நீ எனக்கு செஞ்சு தந்தா மகனை பார்த்து? ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்கா? யா புனையங்கிறதுக்கும் இங்கால பேசுற நாம பேசுற வார்த்தைகளுக்கும் இடையில
டிஃப்ரெண்ட் இருக்கு. வார்த்தைகள் பலமானது. நம்ம பேசுற வார்த்தைகள் சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் அல் கலிமா அத் தய்யிபா அல் கலிமா அல் ஹபீஸா ரெண்டு பேசுறான். அல் கலிமா அல் தய்யிபா அல் கலிமா அல் ஹபீஸா. அல் கலிமா அத் தய்யிபாக்கெல்லாம் ஒரு மரத்தை உதாரணம் சொல்றான். ரெண்டுக்கும் மரத்தை தான் உதாரணம் சொல்றான். கலிமா தய்யிபா என்கிறது ஒரு மரம். அந்த மரம் நல்ல செழிப்பான மரம், ஆழ வேர் ஓடுது. அந்த மரம் அப்படியோ வளர்ந்து கனிகள் அப்படியோ பரவி 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 வருது. இன்னொரு மரம் அப்படி இல்லை, மாலகா மின் கரார், அது உறுதியா இல்லை. அந்த மரம் காத்தடிச்சா உள்ற மாதிரி. ஒரு பப்பாசி மரத்தையும் நல்ல உறுதியாக இருக்கிற ஒரு புளிய மரத்தையும் கற்பனை கொண்டு வாங்கினே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதானே. இதை அல்லாஹ் நல்ல வார்த்தைக்கு இந்த உறுதியான மரத்தையும், மோசமான வார்த்தைக்கு இதையும் சொல்றான். எவ்வளவு சொன்னாலும் சரிதான். நாங்கள் சில இடங்களில் போகிட்டவா, பேரண்ட்ஸுக்கு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டுவா, எவ்வளவு சொன்னாலும் சரிதான், புள்ள கேட்குறான் இல்லையே, எவ்வளவு புத்தியை தான் சொல்லிட்டேன், எவ்வளவுத்தை தான் வாங்கி கொடுத்துட்டேன், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வரும். அங்க அந்த வார்த்தையினுடைய பெருமதி அந்த பிள்ளைக்குடைய மனசுல பதியே இல்லை என்று அர்த்தம். ஏனென்றா வளமையா கேட்டு 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 அது அந்த பிள்ளைக்கு பழக்கம் அடைஞ்சு போயிட்டு. அதால இது ஒரு பகுதி. எப்படி நாங்கள் நடந்து கொள்றோம் என்கிறது ஒரு பகுதி. நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதியும் அந்த பகுதி தான். நாங்க அடுத்த பகுதியை பேசுறதாக இருந்தா, இப்ப பிள்ளைகளோட வார்த்தையை நான் பேசினேன், எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு நீங்கள் அதை சும்மா யோசிங்க. ரெண்டாவது வேர்ட்ஸ் எக்ஸன்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஆள்ற அட்டிடியூட்டை தீர்மானிக்குது, மனப்பாங்க தீர்மானிக்குது. நாங்கள் பாவிக்கிற வார்த்தை, எங்களோட செயல், அது ரெண்டும் சேர்ந்து தான் ஒருத்தர் மாற்றத்தை மனப்பாங்க தீர்மானிக்குது. ஒரு குழந்தையோட பேசுகிற நேரம் கட்டுமையா ஹாசா பேசிட்டு முகத்தையும் கட்டுக்கடுத்து வச்சு கொண்டு பேசினா அங்க மனப்பதிவு எப்படி வரப்போகுதுண்டா, கடுமையான வாப்பா, கடுமையான உம்மா, நான் என்னதுக்கு கேட்கணும் என்று வரப்போகுது. சிரிச்சுக்கிட்டு அழகா இங்க வாங்க வாப்பா என்று சொல்லி கூப்பிட்டு வடிவா பேசினா வரப்போற எக்ஷன் நல்லா இருக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைகளை முத்தமிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு முத்தமிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி வாரார், கிராம பகுதியில் இருக்கிற ஒரு அரபி ஒரு ஆள் வாரார். வந்து சொல்றாரு, என்ன நீங்க சின்ன பிள்ளைகளை பிடிச்சி கட்டி பிடிச்சி மோந்துட்டீங்க, நீங்க ஒரு தலைவர்லா, இப்படி நாங்க செய்யற இல்லைன்னு அது ஒரு பெருமை. நான்டா என் மகனை ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இடத்தான் வச்சிக்க. பாப்பா உண்டா அவனுக்கு பயம், உம்மா உண்டா பயம். எவ்வளவு காலத்துக்கு அவன் வளரும் வரைக்கும் தான் அந்த பயத்தை ஊட்டுனான். இவர் அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை நம்ம எல்லாம் துவா செய்யணும், இந்த வார்த்தையை ஆள பதிக்கணும். அவ அம்லிக் லக் இன் நஸஅ அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, ரஹ்மத்தை அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல இருந்து எடுத்ததுக்கு நான் என்ன செய்ய, என்னால் ஒன்றும் செய்ய இயலாத என்று பேசுறத பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல அல் அக்ரா பின் ஹாபிஸ்ங்கிறவர்கிட்ட சொல்றாங்க, மன்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இப்போ அன்பு காட்ட இல்லையோ அவர் பிறகு அன்பு காட்டப்பட மாட்டார். வயசா போனதுக்கு பிறகு எங்கடா பிள்ளை வரையிலேண்டு காத்துக்கிட்டு இருந்து பிள்ளை வரையிலேண்டா அந்த பிள்ளைக்கு சின்னத்தில் அது மனசில் பதியே இல்லை, நம்மளோட அன்பு பதியே இல்லை என்று அர்த்தம். ஸோ இது ஒரு பகுதி. இந்த பகுதி சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேசுகிறோம். முதலாவது. ரெண்டாவது, இதில் நாங்கள் கணவன் மனைவியாக நிறைய பேர் இருக்கிறோம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் திருமணத்தை பற்றி பேசுகிற நேரம் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள விஷயம்தான்
அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுக்கு ஏத்த ஆளை, உங்களுக்கு பொருத்தமான ஆளை, எல்லாம் பாய்க்கிற வார்த்தையை பாருங்க, யாரு பொருத்தமில்லாத ஆளா மாத்திர என்கிறத யோசிக்க வைக்கிற வார்த்தை. உங்களுக்கு பொருத்தமான ஆளை அல்லாஹ் உங்களிலிருந்தே தேர்வு செய்து தருகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்குரிய ஜோடியை படைச்சிருக்கிறான் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்றான். லிதஸ்குனு இலைஹா, முதலாவது உங்களுக்கு சகீனத் கிடைக்கணும், லைஃப்ல மன அமைதி கிடைக்கணும், மைண்ட்ஃபுல்னஸ், மன அமைதி கிடைக்கணும். வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, ரெண்டாவது பாசம் இருக்கணும், மூன்றாவது உங்களுக்கு இடையில ரஹ்மத் இருக்கணும். இன்ன ஃபீ தாலிக் லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு நிச்சயமாக இதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் பேசுறான். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நிறைய காலம் வாழ்ந்துருப்போம். எங்களோட பாண்ட் எப்படி இருக்கு, 2 பேருக்கும் இடையில விட்டு கொடுப்போட எவ்வளவு சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்க்கிற நிலையில் இருக்கா, அல்லது இன்னும் நாங்கள் ஒரு ஈகோவோட அவரை வேற ஒரு ஆளை, ஒய்ஃபை வேற ஒரு ஆளா, ஹஸ்பண்டை வேற ஒரு ஆளா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நான் ஒரு இடத்த இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துக்கு, அப்போ பேசி முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு போகிறேன், போய்த்து அப்படியே இருக்கிறேன் ஒரு இடத்துல. நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் ஊரில், அவர் ரிட்டையர்ட் டீச்சர் ஒரு ஆள், ரிட்டையர்ட் டீச்சர் ஒரு ஆள் என்னை சந்திக்க வந்தார். வாங்க இருங்க என்றிருந்தா முகமெல்லாம் வாடி போய் திருந்தி. நான் ஒன்றும் பேசையில் வந்தவர் தம்பி, அவர் தம்பி நான் கூப்பிடுவார், தம்பி உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொன்னார். சரி பேசுவோமே. இது அவர்கிட்ட கட்டாயம் நீங்கள் போகிற இடங்களில் இப்படி தலைப்பெலாம் செய்தால் நீங்கள் இதை சொல்லுங்கங்கிற அவர் அனுமதியோடு தான் இதை பேசுகிறேன், இல்லாட்டி நாம் பேச இயலாது, கவுன்சிலிங் சம்மந்தமான விஷயங்களை பேச இயலாம். அப்போ வந்தவர் இருக்கிறார். சொல்லுங்களேன் என்று நான் சொன்னேன். தம்பி உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்களேன். தம்பி நான் என் வைஃபோட பேசாமல் விட்டு கிட்டத்தட்ட எனக்கும் வைஃபும் கணது பேசாமல் அந்த காலம் 25 வருஷமாக போயிட்டு தம்பி. 25 வருஷம், 2.5 தசாப்தம். அவர் டிவோர்ஸா? இல்லை டிவோர்ஸ் இல்லை. அவர் நல்ல ஃபேமஸான டீச்சர், டிவோர்ஸ் இல்லை. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டு கேட்குறேன், அப்போ என்ன மாதிரி நீங்கள், அது 2 பிள்ளைகளும் இருக்கி, நான் சாப்பாடுலாம் தேவைண்டா ஒரு துண்டில் எழுதி வைப்பேன், அவள் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு தருவாள். அவள் சாமா வாங்குறேன்டா அவள் ஒரு துண்டில் எழுதி வைப்பாள். எங்களுக்கு ஒரு எழுதி வைக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கி, அதில் எழுதி வைப்பாள், அதை எடுத்து சாப்பிடுவோம். இப்போ என்ன நடந்த பேசாமல் இருக்கிறதுக்கு? இவர் டீச்சர், இவங்களோட வைஃப், அவங்களோட ஃபேமிலி, உம்மா வாப்பா எல்லாரும் ஒரே வீட்டில் வசிச்சிக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்திக்காங்க, ஒரு கூட்டு குடும்பம். உம்மா வாப்பா அவங்களோட வைஃப்ர இவர் எல்லாரும் இருந்து, ஒரு லஞ்ச் டைம் ஸ்கூலை விட்டு வந்துட்டார் இந்த மனுஷன். அந்த நேரம் வைஃப்ர வாப்பாவும் வீட்டை வந்திருக்காங்க, அவங்க கடையிலேருந்து வந்திருக்காங்க. சாப்பாடு வைக்கத்தானே வேணும். வந்தவர் இவர் ஸ்கூல்லேருந்து வந்தவர் என்ன டென்ஷனில் வந்தாரோ தெரியா, அவர் எப்படி தான் சொல்கிறேன், என்ன டென்ஷன்டே எனக்கு மறந்து போய்த்து. சாப்பாடு வைங்க என்று சொன்னேன். அங்கே பார்த்தா வைஃப் வந்து வாப்பாவே, பொம்பளாக்கள் எப்பயும் வாப்பாண்டா விட்டு கொடுக்க மாட்டோமே, அதனால் வாப்பாவுக்கு வச்சுக்கிட்டு இருந்துக்கா. இவர் சொன்னது விலங்கை வாப்பாவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா. இவர் திரும்பியும் சத்தம் போடுவார், சாப்பாட்டை கொண்டு வாங்கினேன் எவ்வளோ நேரம் சொல்கிற என்று கடுமையாக ஒரு டோனில் சத்தம் போடுறார். வார்த்தைகள் மிக முக்கியமானது, அதுக்கு தான் சொல்கிறேன். நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, செயல்கள் முக்கியமானது. நம்ம என்னத்தை எக்ஸ்பிரஷன் வருதுங்கிறது முக்கியமானது. இப்போ இவங்க சாப்பாடை வச்சுக்கிட்டு இருந்துக்காங்க, பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. இவருக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவர் இருக்காரு கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
சாப்பாட்டு பிளேட் போய்த்தி டைமுக்கு கொண்டு வர இயலாதா? நான் எவ்வளோ நேரம் கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு கொஞ்சம் பொறுக்க இயலாதா? யாரு? வைஃப். நார்மலாக பேசுகிறே தானே. பேசின இடம், அவர் பேசின விதம் குழப்பமாயிட்டு படித்த மனுஷன் டீச்சர் தட்டு பறக்குது. தட்டு பறந்தா பரவாயில்லை, அவங்களோட மனசு ரெண்டும் பறக்குது. வீட்டில் கிளாஸ் விழுந்தா புறக்கி எடுத்து தூர போட்டா ஓகே. பிள்ளைய கூப்பிட்டு 4 அடி அடிச்சு விட்டு கண்ட மாதிரி ஏசினா கிளாஸ் உடைஞ்சமாய் மனசு உடையுமா இல்லையா? உடையுமா இல்லையா? ஒரு கண்ணாடி அது விழுந்தா உடையிறது, அடுத்து வாங்கிக்கலாம். பிள்ளையோட மனசு உடைஞ்சா பதியுந்தா 4 மனசுல. இப்ப அதே மாதிரி தான் இவர் அப்படியே தூக்கி எறிய அப்ப அப்படியோ அழுதமாய் போய்த்தா. போக்கிட்டவா அங்கால சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாமா எழும்பி வந்து என்னடா சத்தமோன்னு எட்டி பார்த்துட்டு என்னம்மா நடந்த கேட்க அவாட்ட போய் கேளுங்க என்ற மாதிரி போயிட்டு. இதான் சீன். எப்ப நடந்த சீன்? 25 வருஷத்துக்கு முதல் நடந்த சீன். அடுத்த நாள் அந்த அன்று நைட்டு வந்து பேசுவோம், நம்ம செஞ்சது பிழை என்று உணர்ந்து பேசுவோம் யோசிச்சு போனா அவள் ஒத்த கத்துவையோட இருக்கா, பேச இல்லை. 2 பிள்ளைகள். அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் கழிஞ்சி 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 25 இயர்ஸ், 25 வருஷம். இப்போ வந்து அந்த மனுஷன் இந்த கதையை சொல்றார். பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் இவங்க 2 பேரும் இப்போ தனிமை. பேசணும். ஒரு ஆண் இவ்வளவு வார்த்தை பேசணும் இருக்கு, ஒரு பெண் இவ்வளவு வார்த்தை பேசணும் இருக்கு. 2 பேரும் சகீனத், மவத்தா, ரஹ்மா, அதானே 3 விஷயத்தை சொல்றான். சகீனா மன அமைதி போய்த்து வைஃபோட முகத்தை பார்த்தா ஹஸ்பண்டுக்கு மன அமைதி வரணும், அதே மாதிரி ஹஸ்பண்டை பார்த்தா மன அமைதி வரணும், சிரிப்பு வரணும், சந்தோஷம் வரணும், அன்பு வரணும், பாசம் வரணும், நேசம் வரணும். இப்ப அந்த மனுஷன் அப்படியோ உறைஞ்சு போய் திரிக்கிறார். நான் சொன்னேன், சார் உங்களோட வயசு என்ன, என்கிட்ட வந்திருக்கீங்க? இல்லை பேசணும், என்ன செய்யலாம்? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் போய்த்து இன்னைக்கு நைட் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நைட் போய்த்து சாப்பாட்டை தந்தா சாப்பாடு நல்லா இருந்துக்கன்று சொல்லுங்க. சாப்பாடு என்ன மௌளை சலான் சொல்லி கட்டி பிடிச்சி அழுது பேச சொல்லுவீங்க பார்த்தா இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னார். இந்த தம்பினா பேசுகிறேன். நான் சொன்னேன், நீங்கள் கேட்குறீங்க, எனக்குண்டா இப்படி தான் படுது என் மைண்டில். நான் பெருசாலாம் யோசிக்கல, வேறு சொல்யூஷன்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எங்களோட வைஃப் வந்து வெள்ளிக்கிழமையில ஒரு பிரியாணி சமைச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால் மாசாலாம் அடுத்த முறையும் அதே மாதிரி வருது. இப்படி ஒரு நடக்கிற நான் இப்போ சின்ன வயசு கொஞ்ச நாள் தானே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நடக்க இல்லை, நேரத்தோட நடந்துக்க தெரியாது, இவ்வளோ காலம் நடக்க இல்லை தானே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் என்று பேசுகிறேன். கொஞ்சம் நான் பேசுகிற நேரம் நீங்கள் எங்கே போகணும்? உங்களோட ஒய்ஃபை, உங்களோட ஹஸ்பண்டை, அவங்க உயிரோடு இருந்தாலும் மௌத்தாக இருந்தாலும் அவங்களோட அந்த மைண்டுக்குள்ளே போங்க, அவங்கள பாருங்க, முகத்தில் அவங்கள உள்ளடுங்க. இந்த மனுஷனை பிறகு கொஞ்சம் நாளைய பிறகு சந்திக்கிறேன், சிரிச்சுக்கிட்டு வாரார், ரிட்டையர்ட் ஆனால் நல்ல மனுஷன், ஊரில் பெஸ்ட் ஆள். அவர் சொல்லும் வரைக்கும் இந்த நான் பேசுகிறேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அவரை பற்றி சொன்னதில்லை, இந்த கதையைத்தான் சொல்கிறேனே தவிர சொல்லக்கூடாது. அவர் சொன்னது இந்த கதையை சொல்லுங்க என்று இது வரைக்கும் யாருக்கும் தெரியும். அந்த ஃபேமிலி போன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். யாருக்கு தெரியும்? நாங்கள் கேட்க 2 பேருக்கு தான், அவங்களோட பிள்ளைகளுக்கு தான். அவங்களும் மெரி பண்ணிட்டு போய்த்தாங்க. ஊருக்கே தெரியாது இந்த செய்தி, ஊருக்கே தெரியாது. படித்த மனுஷன் தானே அவங்க, அவ்வளோ எப்படி தான் மேனேஜ் பண்ணாங்களே தெரியாது. அதை 2 பேரும் பேசாமல் இருக்கிறத எப்படி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியாது. அப்போ வாராரு சிரிச்சிட்டு, என்ன சார் கடை சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ ஃபெஸ்ட் நாள் போன சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வெக்கமாக வந்துட்டு, என்னடா இந்த வயசில் போய்த்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அதால் நான் விட்டுட்டேன். இன்னும் இல்லை அவசரப்படாதங்க,
அடுத்த நாள் அவ கோப்பாது இதெல்லாம் கழுவிட்டு இருந்தா. ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிட்டு போய்த்து கிச்சனுக்கிட்ட, நல்லா இருந்துக்கு சாப்பாடு, சில ஒரு சத்தமும் இல்லை. திரும்ப சொன்ன நல்லா இருந்துக்கு சாப்பாடு, சவுண்ட் இல்லை. திரும்ப அவண்டு பார்த்தா ஒரு மாதிரி அழுற மாதிரி சத்தம். கிட்ட போய்த்து பார்த்தா கண்ணால் தண்ணி வடியுது. இப்போ நாங்கள் 2 பேரும் மோளை ஓகே ஜஸாக்குமுல்லா ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு ராம செய்யணும்னு இப்படி துவா செஞ்சார். என்னத்தை சொல்ல வாரேன்டா, சின்ன ஒரு விஷயம் பாருங்க. 25 வருஷத்துக்கு கொண்டு போய்த்து விட்டுக்கு நம்ம உம்மாக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்ம வாப்பாக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்மட வைஃபுக்கு நான் சொல்லக்கிட்டவா நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கப்படா. எந்த புருஷன் அப்படி இருக்கிறே இல்லையே, எந்த வைஃப் அப்படி இருக்கிறே இல்லையே, அப்படி யோசிக்க வேணாம். சில நேரம் இப்படி செஞ்சு அப்படியும் யோசிக்க வைக்கிறது ஆக்கள். அப்படி யோசிக்க வேணாம். ஆண் தோற்று போனால் பெண்ணும் ஆணும் நல்லா இருக்கலாம், பெண் தோற்று போனால் ஆணும் பெண்ணும் நல்லா இருக்கலாம். சொல்றத மனசுல பதிச்சு கொள்ளுங்க. நான் என் வைஃபு கிட்ட தோத்து போனா என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் தோத்து போறேன், கொஞ்ச நேரம் தோத்து போறேன். சாப்பாட்டுல உப்பு கூடத்தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போறேன். அடுத்த நாள் நல்லா வருந்தானே. கொஞ்சம் ஹாஸா தான் பேசிக்கிட்டா, என்ன பிரச்சனையே தெரியாது அவகிட்ட. ஆறுதலா கேட்க போறேன். ஹஸ்பண்ட் வந்தவர் கொஞ்சம் கடுமையா தான் பேசிட்டார், கடுமையா தான் நடந்துக்கிட்டார். கொஞ்சம் நேரம் போனா அடங்கும் தானே. இப்ப குடும்ப வாழ்க்கையில வார பிரச்சனைக்கு நான் இந்த பிள்ளைகள்கிட்ட பேசுற நேரம் அவங்களுக்கு புல்லா பேச இல்லை. மனுஷன் மனசு இருக்குத்தான். கன்சியஸ் அன்கான்சியஸ் என்று 2 இருக்கு. அதுபோல சப்கான்சியஸ் ஆள் மனசு ஒன்று இருக்கு. உங்களுக்கு உம்மாட முகம் எப்பயாவது மறந்துருக்கா? உம்மாட முகம் தெரிஞ்சாக்கள் ஞாபகத்தில் இருக்கு. நம்ம படித்த ஆணா ஆவணா இதெல்லாம் இருக்கு. இது நல்லது கெட்டதுங்கிறது மறக்குதா? இல்லைத்தானே. இப்போ ஒரு தண்ணி பாட்டில்ல தண்ணி இருக்கு, அது நல்லா இருக்கு கூடா இருக்காங்கிறத தீர்மானிக்கிறது கன்சியஸ் அன்கான்சியஸ் தேவை. நான் சரியான ஒரு நிலையோட இருந்து அந்த தண்ணியை குடிக்கணும்டா கன்சியஸ் என்ன விழிப்பு நிலையோட இருக்கிறது. நான் பேசுற வார்த்தை சில நேரம் வர்ற மனசை தாக்கும் என்று விளங்கினா தானே பேசாம இருப்பேன். நான் கொஞ்சம் பொறுமையோட இருக்கணும், இல்லாட்டி இது வெடிக்கும், தீப்பற்றும், கொதிக்கும் என்று தெரிஞ்சா தெரியணுமே. தெரிய ஒரு மனுஷன் கோவிக்க கிட்டவா அவன் முகத்துல ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குதான். கோபிச்சாக்கள் முகத்தை பாருங்க, அவன் சிரிக்க கிட்டவா இருக்கிற மாதிரி இருக்கா? பார்க்கவே இயலாது, பார்க்கவே இயலா. முகம் சிவந்து அப்படியோ ஒரு மாதிரி இருக்கும். இபாதுர் ரஹ்மானை பத்தி பேசுற நேரம் அவங்க கோபத்தை மென்று விழுங்குவாங்க என்று பேசி அதை இன்னைக்கு சைக்காலஜியா பேசினான். அப்ப கோபத்தை அடக்கிறதாக இருந்தா எனக்கு கோபம் வருகிறது என்று நான் உணரணும், கோபம் வருகிறது என்று உணரணும். அப்படி உணர இல்லைண்டா இங்க சப்கான்சியஸ் ஒன்னைக்கு ஆள் மனசு என்று சொல்லுவோம். ஆள் மனசுல எதை பதிக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். ஏற்கனவே பேசின எப்ப பார்த்தாலும் இவர் கோபத்தோட தான் இருக்காரு இருந்தா அவருக்கு ஆள் மனசுல அதுதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, அதான் வெளியே வருது. அவனுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான், எதையும் கணக்கெடுக்கிற இல்லை. நம்ம பார்க்குற ஆக்களை அவர் ஜஸ்ட் கடந்து வைத்துருவார். என்ன நடந்தாலும் சரிதான், லைஃப்ல என்ன இழப்பு வந்தாலும் சரிதான். ஏனெண்டா ஆள் மனசுல அவர் அந்த சாஃப்ட்வேரை ஏற்றி வச்சிருக்கிறார். குடும்ப உறவுங்கிறது கணவன் மனைவிங்கிறது சாதாரணமானது இல்லை. இப்ப பிள்ளைகள், குடும்ப உறவு, ஏனைய உறவுகள் இருக்கு எங்கிட்ட. நானாமார், தம்பிமார், தங்கச்சிமார், பெரியம்மா, சின்னம்மா, எங்களோட உம்மம்மா, இப்படி இருக்கிற நண்பர்கள், அயலவர், இப்படி இருக்கு. ஒரு சஹாபி ரசூல்லா கிட்ட வாராங்க, வந்து சொல்றாங்க, நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? விளங்காட்டி விளங்குதானே? ஓகே. வந்து சொல்றாரு, யார சூழல்லா இன்னலி கராபா, எனக்கு கொஞ்சம் சொந்தக்காராக்கள் இருக்காங்க யார சூழல்லா. அவர் இப்படிதான் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் சொந்தக்காராக்கள் இருக்காங்க. அசீலுகும்
வயக்கத்தாஊனி. நம்மட ஊர் பாசையில் பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். நான் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் அவங்க என்ன வெட்டி விடுறாங்க, ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி. நம்ம பேசுவோம், எப்படி சேர்ந்தாலும் சரி தான் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன வெட்டி போட்டுறான் பாருங்கன்னு. எப்படியாவது அப்படி சொல்றது தானே நம்ம. அதே மாதிரி அவர் சொல்றார், என்ற உறவுகளோட பழகுற நான், ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படியே அவங்க வெட்டி விடுறாங்க. அதுபோல அவங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன், வஹ்சினு இலைஹிம், அவங்களுக்கு நல்லது செய்கிறேன், வயுஸீஊன இலைஹி, ஆனால் அவங்க என்னோட மோசமாக தான் நடக்கிறாங்க. நம்மளும் நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளவு செஞ்சாலும் சரிதான் மோசமாக நடப்பாங்க. நம்ம சொல்லுவோம், வைத்து எவ்வளவு கொடுத்து வளர்த்தால் அவனை இந்த பெரிய ஆளாக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க, கவனிக்கிறான் இல்லை, உன்னை படிக்க வச்சது நான் தானடா என்று நாம் பேசுவோமல்ல. அதே மாதிரி அவர் சொல்றார், வஅஹ்லுமு அன்ஹு யஜ்ஹலூன அலை, அவங்களோட ஹில்மாக நான் நடந்து கொள்கிறேன், மிக 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 கவனமாக நடந்து கொள்கிறேன், அவங்க மடத்தனமாக நடந்து கொள்றாங்க. இப்படி அவரு ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்றார். சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்படியா நடக்கிறாங்க என்று கேட்டு போட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, லைன் குந்த, நீங்க எப்படி இருந்தீங்கடா என்னண்டா ஃபக அன்னமா தசிஃபுஹுமுல் மல், ஒரு நெருப்பு தணல் இருக்குதானே, அந்த தணலை வாய்க்கில போட்ட மாதிரி நீங்க அதே மாதிரியே இருங்க. உதவி செய்யுங்க, கொடுங்க, கண்டா சலாம் சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்க. அதை நீங்கள் ஒரு காலமும் சொல்லி காட்டிக்கிட்டு அதை ஒரு இடத்த பேசிக்கிட்டு, இங்கே பாரு நான் இவ்வளவு பழகிறேன், இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், என்ன கணக்கே எடுக்கிறாங்க எல்லாம் பேச வேணாம், அப்படியே இருங்க. உங்களோட ஒரு லஹீர், ஒரு உதவியாளர் எப்போதும் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். எனவே உறவுகளுக்கு இடையில முரண்பாடு வாரத்துக்கு, பிரச்சனை வாரத்துக்கு சில நேரம் நாங்க எக்ஸ்பெக்டேஷன், எங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் மகனை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறேன், அவர் என்னோட இப்படி நடக்கணும், மகளை எப்படி செஞ்சு வச்சிருக்கிறேன், இதை செய்யணும், அவரை இவ்வளவு நிலைக்கு வாரத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா, சில நேரம் அந்த எதிர்பார்ப்புங்கிறது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு, எல்லா நன்மையும் அழிச்சு போட்டு. இது ஒன்று. 4வது பகுதி, உலகத்தில் 3 விதமான உறவுகள் முக்கியமானது. நம்மளை பெத்தவங்க, நாம கட்டிக்கிட்டவங்க, நாம பெத்தவங்க, நம்மட தாய் தந்தையர், நம்மட கணவனோ அல்லது மனைவியோ, நம்மட குழந்தைகள். மற்றதெல்லாம் டெம்பரரி, மற்ற உறவுகள் எல்லாம் டெம்பரரி, வரும் போகும், இடையிடையே வரும், சேருவாங்க, சந்தோஷமத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே போய்த்திரும். அது டெம்பரரி. நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், இவங்களாம் டெம்பரரி. ஆனால் அவங்களோட உறவை பலப்படுத்தணும். இந்த 3ம் நம்மளோட இருக்க போகிற ஆக்கள், அவங்க உயிரோடு இருக்கிற வரை. தாய் தந்தையோர் நம்மளோட இருக்கிற ஆக்கள், நம்ம கட்டிக்கிட்டவங்க நம்மளோட இருக்கிற ஆக்கள், நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட இருக்கிற ஆக்கள். இந்த உறவுகளில் மிக கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். அதிலையும் அடுத்த பகுதி பெற்றோர். நமக்கு பிள்ளைகள் இருக்கு, ஓகே, நம்ம இன்னொரு தாயிட ஒரு தந்தையிட மகன் மகள் தானே. இன்னைக்கு என் உம்மா வாப்பாக்கு துவா செஞ்சேன் என்று சொல்றாக்கள், கையெழுத்துங்க. நீ சும்மா இது சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். இன்னைக்கு நான் என் உம்மா வாப்பாக்கு உயிரோடு இருக்கலாம், உயிர் இல்லாமல் மௌத்தாகி கபூரில் இருக்கலாம், உங்கள்கிட்ட நான் துவா செஞ்சேன், குறையத்தான கை வருது, குறையத்தான கை வருது. மறக்க ஏழுமா? நீங்க அந்த வழியை உணர்ந்தாக்கள் தானே. ஒரு தாயினுடைய வழியை உணர்ந்தாக்கள் நீங்க, ஒரு தந்தையின் வழியை உணர்ந்தாக்கள் நாம. வாப்பா மௌத்தா போகட்டும், உம்மா மௌத்தா போகட்டும், உயிரோட இருக்கட்டும், உம்மா சோத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. 70 வயசு இருக்கும்.
அவள் கஷ்டப்பட்டு தனியாக இருந்து ஆக்கணும்னு அடம் பிடிச்சி அவள் ஆக்குவான். வாங்க எங்களோட இருங்கன்னு சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயசு போய்த்திருக்கும் ஒரு இடத்துல இருப்பாங்க. சோத்தை ஆக்கி வைக்கிறது அவங்களுக்கு இல்லை. மகன் வருவானான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மகன் வருவானா என்று காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. அந்த மகன் போகாட்டி அந்த தாய் மனசு எவ்வளவு பாடுபடும். இந்த மகன் வர இல்லையே, கீழே உளுந்தா ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சு உமா உளுந்துட்டேன்ல சொல்ற மகன் இப்ப அவனுக்கு புள்ளையல் போனதால வாரான் இல்லை போல இப்படி பேசுவாங்களா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவங்களுக்காக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான வலதுன் சாலிகுன் எது ஊலகு இதான நோக்கம். மற்ற பேப்பர்ஸ்னா இல்லை, அவன் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், அது ஆகட்டும், இது ஆகட்டும், எதுவாகவும் ஆகட்டும், எதுவாகவும் ஆகட்டும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான பிரதானமான நோக்கம் வலதுன் சாலிகுன் எது ஊலகு. தனக்காக பிரார்த்தனை செய்கிற, தன்னை நினைக்கிற ஒரு குழந்தை, துவா செய்கிற குழந்தை. இந்த எதிர்பார்ப்பு எங்கட உம்மா பாப்பாக்கு இருக்குமா இல்லையா? இருக்குமல்ல. கபுரறையில தூங்குறவங்களுக்காக துவா செஞ்சா ஒரு குழந்தை துவா செய்கிறது. அல்லாஹ் அந்த எங்கட உம்மா வாப்பாக்கு எவ்வளவு நன்மைகள் அள்ளி கொடுப்பான், எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தா அதை இல்லாமாக்குவான். மறக்காதுங்க. உலகத்துல மனுஷன் படைச்சவனுக்கு நன்றி கட்டவனாக வாழ முடியாது. ஏனென்றா அவன் இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கான ஆரோக்கியத்தை, உடலை, சக்தியை எல்லாத்தையும் அவன் தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றி கட்டு போக முடியாது. இந்த பூமியில பெற்றவங்களுக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்றவங்க மனுஷனா இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய இடத்துல காணி பிரச்சனை, உம்மா வாப்பா சேர்த்த காணி பங்கு போடக்கிட்டவா பிரச்சனை. அது அவங்களோட பங்கு போடுறதுல நிறைய அது விஷயங்கள், அது சட்ட ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு, மார்க்க ரீதியா இருக்கு. எனக்கு அந்த பக்கம் தரணும், ஆனால் இங்கால தந்துட்டா பாருங்களேன் எவ்வளவு குழப்பங்கள் வருது சொத்து சார்ந்து. அதால எத்தனை பேர் உம்மா உண்டு தெரியாம, அந்த கன்சியஸ், இது உம்மா என்று தெரியாம, இது வாப்பா என்று தெரியாம, அதை சப்கான்சியஸ் ஆள் மனசுல பதிக்காம உம்மா வாப்பாவோட பேசாதாக்கள் சில இடங்கள்ல வெட்டி போட்டுறான். வாப்பா கோவத்துல சொத்து பிரச்சனையில வாப்பாவை வெட்டுறான், உம்மாவை பகைக்கிறோம். என்ன இது? எனவே தாய் தந்தையர்கள் அவங்கள நினைக்கணுங்க. அவங்கள நாங்க நினைச்சாதான் எங்கட பிள்ளைகள் எங்களை நினைக்கும். எது எங்கிட்ட இருந்து வெளிப்படுதோ, எது எங்கிட்ட இருந்து வெளியே வருதோ அதைத்தான் எங்கட பிள்ளைகள் பார்க்குது. வாப்பா ஒவ்வொரு நாளும் என்ன வேலை இருந்தாலும் சரிதான் அவங்களோட உம்மாட வீட்டை போய் பார்க்கறாங்க, வாப்பாட்ட பார்க்கறாங்க, சொந்தங்கள்கிட்ட போறாங்க, உறவுகள்கிட்ட போறாங்க, உம்மா போறாங்க, எல்லா இடமும் போறாங்க. அந்த புள்ள ஒப்சர்வ் பண்ணுது, பார்க்குது. பார்த்துத்தான் குழந்தைகள் கற்குது, பார்த்துத்தான் பிள்ளைகள் கூட கற்குது. அந்த புள்ள பார்க்குது, வாப்பா உம்மா எப்பயாச்சும் நினைச்சா உம்மா வாப்பாட்ட போய்த்துட்டு வாராங்க. அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா வெட்டி பார்த்துட்டு வந்தா சரிதான் நினைக்குமா? நினைக்காதா? யாரு பழக்குனது? யாரு பழக்குனது? நான் உங்களோட பேசுறேன், நீங்க பயான்னு நினைச்சீங்கன்னா வெரி சாரி. நான் உங்களோட சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசுறத நீங்க மனசுக்குள்ள உள்வாங்குங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன், இந்த ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். மனசில் ஆளை பதிக்கிறத எப்படி பதிக்கிறங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக அதை சொல்லிக் கொடுத்தேன். ஷார்ட் டைம் மெமரினா கொஞ்ச காலம் ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம்? லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாதி லயாலி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை
3 இரவுகளுக்கு மேல் வெறுத்திருக்க முடியாது. 4வது நாள் அவர் வெறுத்திருக்க இயலாது. ஓடி போய் கட்டி பிடிச்சி சலாம் சொல்லி உறவை புதுப்பிக்கணும். ஷார்ட் டைம் மெமரிகளை வைக்கணும். ஷார்ட் டைம் முரண்பாடுகளை, பிரச்சனைகளை, அது நடந்துட்டு என்ன செய்யற, என்ன ரொம்ப அல்லாவை நம்பினாக்கல்லா, அது இந்த பிரச்சனை இந்த காசுக்காகவா வந்துக்கு, அது அழிஞ்சு போறது. காணிக்காகவா வந்திருக்கு, காணி அழிஞ்சு போகும். வேலிக்காகவா வந்திருக்கு, எடுத்துட்டு போ, அல்லாஹ் உனக்கு அதை ஹலாலாக்கட்டும். இப்படி வந்தா அது ஷார்ட் டைம் மெமரிக்குள்ள பதியும். அதை கொண்டு வைத்து லாங் டைம் மெமரிக்குள்ள போட்டோம்டா, லாங் டைம் மெமரினா நீண்ட காலம் ஞாபகத்தில் இருக்க வேண்டியது. சுபகுக்கு ஒவ்வொரு நாளும் தொழணும் என்றிருந்தா அது லாங் டைம் மெமரிக்குள்ள இருக்கணும். அப்ப அலாரம் அடிக்க எழும்புவோம். ஏண்டா அது லாங் டைம் மெமரிக்குள்ள பதிஞ்சிருக்கு. உம்மா, வாப்பா, தம்பி, தங்கச்சி இவங்களெல்லாம் மதிக்கணுங்கிறது லாங் டைம் மெமரிக்குள்ள இருக்கணும். உறவுகளோட நல்லா நடக்கணுங்கிறது லாங் டைம் மெமரிக்குள்ள இருக்கணும். தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிறது லாங் டைம் மெமரிக்குள்ள இருக்கணும். எந்த மனுஷனையும் மனசு நோக்க பேசப்படாது. யாரோடையும் நாங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. எல்லாரையும் பார்த்து புன்னகையோட நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசணும் என்கிற விஷயம் எல்லாம் லாங் டைம் மெமரிக்குள்ள இருக்கணும். நான் சொல்றேன், நீண்ட கால ஞாபகத்தில் இருக்கணும். அதை கொண்டு போய்த்து ஷார்ட் டைம் மெமரிக்குள்ள போட்டால் பிரச்சனை. லாங் டைம் மெமரியில் வைக்க வேண்டியதை ஷார்ட் டைம் மெமரியில் வைக்கிறதும் பிரச்சனை. ஷார்ட் டைம் மெமரியில் வைக்க வேண்டியதை லாங் டைம் மெமரியில் வைக்க வேண்டியதும் பிரச்சனை. ஷார்ட் டைம் மெமரியில் வைக்க வேண்டியது ஷார்ட் டைம் மெமரியில் வச்சு அழிக்கணும். லாங் டைம் மெமரியில் வைக்க வேண்டியதை லாங் டைம் மெமரியில் வைக்கணும். இஸ்லாம் அப்படி தான் வைக்குது, அப்படி தான் சொல்லிருக்கு. நம்ம மாறி செய்தால் அது பிரச்சனையாக மாறுது. இப்போ வாங்க, பிள்ளைகளை எந்த மெமோரியில் வச்சுக்கிங்க? பிள்ளைகளை லாங் டைம் மெமோரியில் வச்சிங்களா, ஷார்ட் டைம் மெமோரியில் வச்சிங்களா? உம்மாவை, பாப்பாவை, பக்கத்து வீட்டுக்காரால, நண்பர்களை, சொந்தங்களை எந்த மெமோரிக்குள்ள வச்சிங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோபத்தை எங்க வச்சிங்க? ஆத்திரத்தை எங்க வச்சிங்க? திடீர்னு சொல்லி நாங்க எங்களை மாத்திக்கொள்றத, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறத, அதையெல்லாம் ஷார்ட் டைம் மெமரிக்குள்ள வைப்போம். கோபம் வரும், கோபம் வராட்டி மனுஷன் இல்லை. கட்டாயம் எல்லா உணர்வுகளும் ஒரு மனுஷனுக்கு வரும். அப்பா பூரணமான மனிதன். இல்லாட்டி நாங்கள் அவனை மனுஷனா பார்க்க மாட்டோம், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய போவோம். சிரிக்கிறான் இல்லை என்று இருந்தா, கதைக்கிறான் இல்லை என்று இருந்தா, கோபப்படுறான் இல்லை என்று இருந்தா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போவோம் அவரை. அது மனித உணர்வு. ஆனா அந்த உணர்வை கட்டுப்படுத்த பழகணும். கட்டுப்படுத்துறதுக்கு நான் மனிதனாக இருக்கணும். நான் மனிதனாக இருந்தா தான் கட்டுப்படுத்தலாம். மிருகங்களுக்கு அதை கட்டுப்படுத்த முடியுதில்லை. அதால அதுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. கோபம் வந்தா பாஞ்சு கடிச்சு கொதறி திங்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆணாக இருந்தா அதே ஆண் குட்டிய அதிட மகனாக அது இருந்தா ஒரு தந்தையை கடிச்சு கொதறி திங்குது. முயல் அவர் தான் வாப்பா, சிங்கம் அவர் தான் வாப்பா, பூனை அவர் தான் வாப்பா. ஆனா மகனை பிடிக்குதில்லை, மகனை பிடிக்குதில்லை. ஏனென்றா உணர்ச்சி வசப்பட்டு இவன் வந்தா பிரச்சனை என்கிறதுக்காக இப்படி மனுஷன் இருக்கேலுமா? மகன்தான். 4 பொய் சொல்லுவான், 4 பிரச்சனை நடக்கும், 4 தப்பு செய்வான். அவன்ட ரூட் சில நேரம் பிள்ளையா போகும், எல்லா மாதிரியும் போகும். ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு தந்தையாகத்தான் மாறணுமே தவிர ஒரு பொஸ்ஸாகவோ ஒரு ஆமியாகவோ நாங்கள் மாற இயலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உங்களுக்கு தெரியும் சம்பவம்,
2 தடவைகள் தண்ட மகனை பார்க்க போனாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து. ஒரு தடவை போய் பார்க்குறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முடிச்சிருக்கிற வைஃபோட அந்த நடைமுறை அது இது எல்லாம் செட் ஆகிடு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை இல்லை. இதுக்கு வாப்பா வழக்கை இல்லை, வாப்பா தூரம், உம்மாட்ட வளர்ந்த பிள்ளை, வாப்பாவோட தொடர்பே இல்லை. வாப்பா நான் அந்த சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, வந்தால் சொல்லுங்க உடனே நிலக்கதவை மாற்றட்டான் என்று சொல்லுங்க. யார்கிட்ட? மகன்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. வைஃப்கிட்ட சொல்கிறாங்க, வந்தால் நிலக்கதவை மாற்ற சொல்லுங்க. ஏன்னா அவன் கம்ப்ளைண்ட் கூட. எப்படி என்ற மகன் என்று கேட்குற நேரம் கம்ப்ளைண்ட் கூட. வந்தார், தலாக் சொன்னார். என்ன ஒரு நபி தானே, நபிமார்ற வைஃப் நல்லா இருக்குது. திரும்ப 2வது ரக்கம் வந்தார், சொன்னார் நிலக்கதவை உறுதியாக வச்சுக்க. ஒரு தந்தை மகன் கல்யாணம் முடிச்சிட்டார், மகனை பற்றி யோசிக்கிறார். மகனை பற்றி யோசிக்கிறார். ஏன்? அது மகன். எனவே அன்புக்குரியவர்களே, நான் நீட்டிட்டு போக இல்லை. நீங்களும் போகணும், சமைக்கணும், பிள்ளைகளுக்குரிய வேலைகளை செய்யணும். அவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க, பெரிய விஷயம். எனவே கொஞ்சம் மனசை விட்டு நாங்கள் யோசிப்போம். நான் ஒரு சிறந்த தாயாக இருக்கிறேனா, சிறந்த தந்தையாக இருக்கிறேனா, சிறந்த மகனாக, சிறந்த மகளாக, சிறந்த அண்டை வீட்டுக்காரனாக, சிறந்த உறவாக, சிறந்த மனுஷியானா இருக்கேனா என்று யோசிச்சு பார்ப்போம். யாராடையும் முரண்பட்டு இருக்கலாம் சில நேரம். உடனே போய்த்து இன்ஷா அல்லாஹ் இப்படி முரண்பட்டிருந்தா அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எப்படி பேசினாலும் பரவாயில்லை, போய்த்து அந்த உறவை புதுப்பிச்சுக்கிங்க. உலகம் நிரந்தரமற்றது, நிலையற்றது, மறுமைக்காக வாழுகிற ஆக்கள் நாங்கள். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கப்படாது. மனசு குப்பை தொட்டி இல்லை, மனசு குப்பை தட்டி இல்லை. கண்டத்தை எல்லாம் வச்சுக்கொள்றதுக்கு நல்லதை மட்டும் வச்சுக்கொள்ளுவோம். பேசுவோம், இன்ஷா அல்லாஹ் பேசுவார்கள். பேசுறத வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது தான் நீங்க எனக்கு செய்கிற பெரும் நன்மையாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நல்ல குடும்பம் மலர, நல்ல குழந்தைகள் எங்களுக்கு உருவாகும். நாங்கள் எங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். மனம் திறந்து மனிதர்களோடு பேசுவோம். மனசில் எதையும் வச்சுக்கொள்ளாம வெளிப்படையாக நல்லவற்றை பேசுவதற்கு முயற்சிப்போம். முகமலர்ந்து பேசுவோம், உதவி செய்வோம், உதவியை சொல்லி காட்டாமல் இருப்போம், அரவணைப்போம், அன்பு காட்டுவோம், பாசம் காட்டுவோம், நேசக்கரம் நீட்டுவோம். நல்ல மனிதர்களாக நாம் இருப்பது போல நம்மட நல்ல பண்பு அடுத்தவர்களுக்கு நாங்கள் ஒரு வெளிப்படையான பண்பாக காண்பிப்போம். அடுத்த மனிதர்களும் நல்லவர்களாக வருவார்கள். வல்லவன் அல்லாஹ் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹ்ர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுவரைக்கும் மிக நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்து எமது பள்ளிவாசலில் யா புனைய எனது அருமை மகனே என்ற கருப்பொருளில் மிக சிறப்பான ஒரு பயிற்சியை இந்த இடத்திலே வழங்கிவிட்டு செல்லும் மூதூர் வலயக்கல்வி பணிமனையில் அரசு சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஹாரிஸ் நத்வி பிஏ அவர்கள் தனது ஊடகத்துறையிலும் அவர் பட்டம் பெற்ற ஒருவர். சிறப்பான ஒரு ட்ரெய்னர், அதாவது ஒரு பயிற்றுவிப்பாளர், குடும்ப உளவியலாளர். அவரை எமது ஊருக்கு வருகை தந்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை செய்து முடித்துவிட்டு செல்லும் அவருக்கு எமது நிர்வாக சபை சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும்
மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஆயுளிலும் அறிவிலும் அல்லாஹ் அதிகப்படுத்த வேண்டும். அவருடைய கல்வி அறிவை மேலும் அதிகப்படுத்தி சமூகத்திற்கு பிரயோசனமடைய செய்யக்கூடிய ஒரு நபராக அவர் வலம் வர வேண்டும். அவர் நாடறிந்த ஒரு ட்ரெய்னர், ஒரு பயிற்றுவிப்பாளர் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே அவருக்கு எமது ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அவரோடு வருகை தந்த அவருடைய நண்பர் ஒருவரும் இருக்கிறார். அவருக்கும் எமது இந்த ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அவர்களை நாம் ஒரு ஹுத்பா பிரசங்கத்திற்கும் ஒரு பெண்கள் பயான் நிகழ்ச்சிக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலத்திலே எமது பள்ளிவாசல் நிர்வாக சபை அழைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிரயோசனமடைந்த தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊர் ஜமாத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி முடித்து விடைபெறுகின்றோம். வஆகிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.